அதுக்கு ஒரு அழகாக ஒரு டிஷர்ட்டை போட்டு விட்டுருக்காங்க. அவன் எது கேட்குறோன்னோ அதுக்கு மாற்றிக்கணும். அதுக்கு பேர் தான் அம்மா. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா zacs.kitchen.recipes. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி உங்களோட ஒரு vlog வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல வந்து பார்த்திங்கன்னா அடை தோசையோடைய ரெசிபியும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஹெமாஸ் கிச்சன் ஹேமாக்காவுடைய பொண்ணு பிருந்தா வாங்கியிருக்க வீடுடைய கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதோடைய கிளிப்ஸும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம லேடிஸ்க்கெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோவும் இதோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. வாங்க vlog போய் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் ஒரு கப் நம்ம நார்மலாக இட்லிக்கு போடுற பச்சரிசி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கப் புழுங்கலரிசி, அரை கப் பாசி பருப்பு, அப்புறம் அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 3லேருந்து 4 தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இதில் நல்லா வந்து அரிசி பருப்பெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதிலையே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 வரமிளகாவை போட்டு ஊற வச்சிட போகிறேன். ஸோ நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் 4 மணி நேரம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வந்து ஒரு 5 ஹார்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பருப்பு இப்படி நம்ம வந்து லைட்டாக உடச்சி பார்த்தோன்னா டக்குன்னு சாஃப்டாக உடைய வரணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நல்லா ஊறிருக்கு அப்படின்றதுக்கு பதம். இப்போ அடுத்து நான் அதை வந்து கிரைண்டரில் ஆட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் கூட ஆட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வரமிளகா சேர்த்துடுறேன். வரமிளகா வந்து கொஞ்சம் நல்லா அரையட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மற்றதெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரமிளகா நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா நிறுத்திட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நெருநெருன்னு எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் எடுத்துடக்கூடாது. இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் முந்தின பதத்தில் நம்ம எடுத்துடணும். லைட்டாக, அதாவது நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா லைட்டாக அந்த நெருநெருப்பு தெரியணும், அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆட்டிடுச்சு, நல்ல ஒரு பதமும் வந்துருச்சு. இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சீரகத்தை போட்டு 1க்கு 2 ஆட்டிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து நான் தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். ஒரு சில பேர் கொஞ்சம் பல்லாக போட்டுப்பாங்க. அப்போ பல்லாக போட்டால் சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அதை ஓரமாக ஒதுக்கிடுறாங்க. அதனால வந்து இதை வந்து நல்லா துருவி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று சொன்னாப்பில் நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து அடைக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அடைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் வந்து ஒரு பச்சை மிளகா, காரம் கம்மியாக இருக்க மிளகா தான் இது, 2 கிள்ளி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பீஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து, கருவேப்பிலை, உப்பு, புளி பல்ப் நான் எப்போவுமே வீட்டில் கரைச்சி எடுத்து வச்சுருப்பேன், புளி கரைசல் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். நான் வீட்டில் வந்து தேங்காய் சட்னி செய்யும் போது இந்த மாதிரி புளியெல்லாம் போட்டு தான் செய்வேன். அடுத்து வந்து கொஞ்சமாக இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டேன் சைடில். அடுத்து இப்போ நம்ம வந்து அடை ஊற்றிடலாம். நான் வந்து உடன் ஹேண்டில் தோசை தாவா எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுடைய ராஸ்ட் குவேஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கடையோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ தாவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அடையை ஊற்றிடலாம். ரொம்ப சூப்பராக வரும் இந்த ரெசிபி. நான் சொன்னபடிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்களுக்கு கொஞ்சம் வந்து மொறுமொறுன்னு வேணும்னா கொஞ்சம் நல்லா ஒல்லியாக இந்த மாதிரி நான் ஊற்றுறேன் இல்லை, இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் சைட்ஸில் எப்படி எலும்பி சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், அதிலே ரெடி ஆகிடும். நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலி அடைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து அவியல், அடை அவியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நான் அவியலோட ரெசிபியுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு வித் தேங்காய் சட்னியோட. இதுதான் எங்களுடைய காலை பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் அடை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக நம்ம வெண்ணெய் வச்சு வெல்லத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கேன். இதோட தான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ சூப்பரான அடை தேங்காய் சட்னி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாஸ் கிச்சன், நம்ம ஹேமாக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு பிருந்தா வந்து ஒரு புது வீடு வந்து வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இது அவங்க வீட்டில் நடந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ரிச்சுவல்ஸோடைய கிளிப்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி அன்றைக்கி நான் வந்து ஹமீதையும் மிர்சாவையும் விட்டுட்டு போயிட்டேன். ஹேமாக்கா வந்து ஏன் பாப்பாவை கூப்பிட்டு வரல அப்படின்னு கேட்டாங்க. சிட்டுக்குட்டே எங்கே ஓடுற, இங்கே வா. அதுக்கு ஒரு அழகாக ஒரு டிஷர்ட்டை போட்டு விட்டுருக்காங்க. சிட்டு 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 உள்ள போயிட்டாங்க. ஐயோ, இந்த குட்டி வந்து செம்ம க்யூட்டு. சிட்டு அவ்வளோ க்யூட்டு. வந்து குழந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்துட்டே நான் தூக்குங்கன்னு சொல்கிறான். லிட்ரலாக வந்து தூக்க சொல்கிறான். அவ்வளோ க்யூட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. வந்து ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஹமீத் கிட்ட காமிச்சப்போ ஹமீத் வந்து எனக்கும் பெட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டுட்டு இருந்தான். இப்போ அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல், சங்கீதாக்கா, அப்புறம் அவங்களோட அம்மா, அப்புறம் சுபாஷ் சமையலறை, அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு அன்றைக்கி டே. வந்து இப்போலாம் வந்து மீட் பண்ணுறதே ரொம்ப ரேராக இருக்குது இந்த கொரோனா டைமில். ஸோ இது ஒரு டைம் கிடச்சிது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ளோரி, ஷாம் இருந்தாங்க. அப்புறம் நம்ம கண்ணாடி கனவுகள் கோபிநாத், அப்புறம் வந்து இது மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி பிக்ஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். பிருந்தாவோட, ஹிமாக்காவோட, அப்புறம் அண்ணாவோட எல்லாரோடையும் சேர்ந்து. ஸோ ரொம்ப ஹாப்பியான விலாக் தான். அண்ட் இந்த வீடியோ மூலயமா நான் வந்து பிருந்தாவுக்கு மெனி கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஏஜில் அவங்க பண்ணிகிட்ருக்கிறது இட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். ரொம்ப நல்லா போயிட்டுருக்காங்க. ஸோ உங்களோட விஷயம் கண்டிப்பாக பிருந்தா கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அவங்களோட சேனல் பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல்லையும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஹேமாக்கா. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ டேஸ்டியான பிரியாணி. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. வீட்டில் வந்து கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் நட்ஸு, இதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தைபா அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே இம்போர்ட்டட் ஃபுட்ஸு, அதாவது மோஸ்ட்லி இந்த அரப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய நட்ஸாக இருக்கட்டும், சீஸு, அப்புறம் மயோனஸ், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த கடையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஷாப்பில் தைபா அப்படின்னு பக்கத்துலேயே வந்து யாலா பீட்சா அப்படின்னு பீட்சா ஷாப்பும் இருக்குது. ஸோ ஓகே, நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு, இந்த டேங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு சவுதியிலேருந்து வர டேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஈவன் இந்த காஃபீஸ்லாம் கூட நம்ம இம்போர்ட்டட் காஃபீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியாவில் கிடைக்கிறத விட. ஸோ அந்த ஷாப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே இருக்கும். நிறைய ரேசன்ஸ், அதாவது கிஷ்மிஷு, உலர்ந்த திராட்சை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வர மாதிரி, இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு பர்டிகுலராக வரும். ஸோ அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராடக்ட்ஸ். நான் மோஸ்ட்லி அங்கே தான் நான் போவேன். அதனால் நான் வந்து அன்னைக்கு போய் கொஞ்சம் ஷாப் பண்ணிட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டிலலாம் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சரி, உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஷூட்டும் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த கடையோடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து யாருக்காவது வேணும்னா நீங்கள் அந்த கடையை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம்.
ஸோ இங்கே இருக்க ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஒரு கிளான்ஸ் காட்டுறேன். அண்ட் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் இதெல்லாம் கூட இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெனிலா இந்த பாட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் கிடைக்காது. அதே மாதிரி குங்குமப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில குங்குமப்பூ வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இங்கே கிடைக்கிறது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. நான் இது ஏற்கனவே யூஸ் பண்ணி இது 2வது பாக்ஸ் நான் இங்கே வாங்குகிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதனால் ரெகுலராக அவங்க கடைக்கு வந்து போயிட்டுருக்கேன். Like this, now Hema gave you once, you remember that? Yeah, I like this. Mom, I like this also. Okay, perfect. You want this or this? Both. Oh, anyone one. I want this. I will buy it for you. Okay. அவன் எது கேட்குறோன்னோ அதுக்கு மாற்றிக்கணும். அதுக்கு பேர் தான் அம்மா. கரெக்டாக. நிறைய பேர் வீட்டில் இந்த டேங் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ இங்கே வந்து டேங் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடர்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு எப்போவுமே கேட்குறது வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் எப்போவுமே வந்து ஃபாய்ஸ்டர் க்ளாஸோட தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து மோஸ்ட்லி நான் யாரெல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி வாங்க வைப்பேன். ஏன்னா அங்கேருந்து வர ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரியான ஜெல்லிஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதாவது அனிமல் ஃபேட் ஆட் பண்ணாத ஜெல்லிஸு, பிக் ஃபேட் இல்லாத மாதிரியான ஜெல்லிஸு இதெல்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கேரமல் புட்டிங்கோடது இந்த மாதிரியான ஜெல்லிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிக் ஃபேட் இல்லாமல் இருக்கும், அதுதான் வந்து இதில் ஹைலைட்டே. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் காமிச்சிருக்கேன். ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க.
ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து யாலா பீட்சாக்கு வந்து போயிட்டோம். சரி ஓகே, ஹமீத் ரொம்ப நாளாக பீட்சா கேட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹைலைட் என்னென்னா, பிட்சாஸ் வந்து யூஸ்வலாக நம்ம பிட்சாஸில் வந்து ஒரு சிக்கன் பீட்சா ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ஹலாலாக இருக்குமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிட்சாக்குள்ளே நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் தேடுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து ஃபுல்லி லோடட் பீட்சாஸ், நிறைய ஸ்டஃபிங் இருக்கும், நிறைய பீட்சாக்குள்ளே வந்து அந்த சிக்கன்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அங்கே வந்து கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம விளையாடலாம் குழந்தைங்களோட. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருக்குது. மற்ற பீட்சா கடைகளோடைய கம்பேரிசனில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்தது. ரொம்ப வந்து காஸ்ட்லியாக வந்து இல்லை, ரொம்ப ரீசனபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஆர்டர் பண்ணிவிட்டு கூட இருக்கிறது வந்து என்னோட நாத்தனார் பையன் ஹம்சா. ஸோ அவன் வந்து ரெகுலர் கஸ்டமர் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு. ஸோ அவன் தான் சொன்னான் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஷாப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் போய் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு சில பர்டிகுலராக நான் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா பீட்சா, அதுக்கப்புறம் வந்து ஒரு இது ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன், பாஸ்தா ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் வந்து குனாஃபான்னு சொல்லி ஒரு ஸ்வீட், ஒரு அரேபியன் ஸ்வீட், அதுவும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹமீத் எல்லாமே என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்ல சந்தோஷமாக பிட்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாய்பா அண்ட் யாலா பீட்சா வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரே என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யாலா பீட்சாவுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. இதுக்கு பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேடி போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் அன்றைக்கி டே எனக்கு போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய vlogs என்னோட லைஃப் ஸ்டைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட கனெக்டடாக இருங்க. அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டு இருங்க. அண்ட் ஹமீத் அண்ட் இவ்ஸாக்கு உங்களுடைய பிளெஸிங்ஸ் எப்போவுமே கொடுத்துட்ருங்க. நாங்கள் உங்களை வேற ஒரு வீட்டில் சந்திக்கிறோம். அது வரைக்கும்